ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராடிஷ் பரோட்டா பண்ணுறேன். முள்ளங்கி சப்பாத்தி, முள்ளங்கி பரோட்டா, இல்லைனா மூலி பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். இதோட டாப், பாட்டம், அதுக்கப்புறம் அவுட்டர் ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிடலாம். பீல் பண்ணிவிட்டு இதை நல்லா துருவிக்கணும். இப்போ நம்மளோட முள்ளங்கி 2 பக்கமும் எல்லா பக்கமும் நல்ல தோல் உரிச்சாச்சா. இந்த துருவக்கூடியதில் ஃபைன் கிரேட்டர் இருக்குல்ல, ஸோ நிறைய சைஸ் உண்டு. இதெல்லாம் பெரிய கிரேட்டர். இதில் இந்த ஃபைன் கிரேட்டரில் இந்த முள்ளங்கியை துருவிடலாம். நம்ம இதை வந்து சப்பாத்திக்கு உள்ளாடியில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பிழிஞ்சிருங்க. ஒரு துணியில் போட்டு கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம், பட் இப்படி கையிலேயே பிழிஞ்சாலும் ஓகே. பிழிஞ்சிட்டு நான் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி இருக்குது. இதில் தான் நம்ம மசாலா பொடி எல்லாம் போட்டு வெறுவி நம்ம சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி பரோட்டா பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஸ்குவீஸ் பண்ண தண்ணி. ஸோ 2 முள்ளங்கியில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து இதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, ஸோ நார்மல் சப்பாத்தி மாவு பிசையும் போது தண்ணிக்கு பதில் நீங்கள் இந்த முள்ளங்கியோட தண்ணியை ஊற்றி நீங்கள் வேணும்னா பிசைஞ்சிக்கலாம். ஓகே, இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். ஸோ நிறைய கொத்தமல்லி கீரை எடுத்துக்கோங்க, ஒரு ஃபுல் பஞ்ச் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இந்த பரோட்டாவில். பொடிசாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணி அந்த பரோட்டாவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் மொதல் 2 தான் உங்களுக்கு காணிச்சேன். அதுக்கப்புறம் இதில் டோட்டலாக 4 முள்ளங்கியே துருவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி கீரை. ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு நிறைய கொத்தமல்லி கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் நான் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆம்ச்சூர் பவுடர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 பிஞ்ச் ஓமம் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஜீரகப்பொடி ஒரு 1 டீஸ்பூன், டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு. ஸோ இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ கையை வச்சு மிக்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளோட ராடிஷ் ஃபில்லிங், மூலி ஃபில்லிங். சில பேர் வந்து இதை வதக்குவாங்க. நீங்கள் வேணும்னா இதை அடுப்பில் போட்டு வதக்கிக்கலாம். பட் நம்ம வந்து இந்த மாதிரி ராவாக ஃபில் பண்ணாலே உங்களுக்கு வந்து அழகாக குக் ஆகிடும். நம்ம இதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துட்டோம் பார்த்திங்களா, அதனால் வதக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து குக் பண்ணி பண்ணுறத விட எனக்கு இந்த ஃப்ளேவர் வந்து சப்பாத்தியில் பரோட்டாவில் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் வேணும்னா இதை குக் பண்ணிக்கலாம், ஓகே, பட் அவசியம் இல்லை அது. இப்போ இதில் வந்து நான் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதே மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து சப்பாத்தி டோ வந்து நார்மல் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசைவோம் தெரியுமா, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து நம்மளோட ராடிஷ் சப்பாத்தி வந்து ரோல் பண்ணிடலாம். ஸோ இந்த பரோட்டாவுக்கு யூஸ்வலாக சப்பாத்திக்கு நம்ம கொஞ்சமாக மாவு எடுப்போம், பட் பரோட்டாவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டஃப் மாதிரி பண்ண போகிறோம்ல, எப்படி ஸ்டஃப் பண்ணணுன்னு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட சப்பாத்தி டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சைடெல்லாம் லைட்டாக மெல்லுசாக ஆக்கிக்கோங்க. சென்டர் போர்ஷனை விட சைடு வந்து மெல்லுசாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபில்லிங் இருக்குல்ல,
எவ்வளோ ஃபில்லிங் வேணுமோ அதை எடுத்து உள்ளே வச்சு சைட்லேருந்து கவர் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கையை வச்சு ஃப்ளாட் பண்ணுங்கள். இப்போ வந்து லேசாக ப்ரெஷரே கொடுக்காம திரட்டிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது ஸ்டஃப்டு பராட்டாக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி லேசாக திருப்பி திருப்பி வச்சு திரட்டிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து குக் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரே ஒரு டிப்பு, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஃபில்லிங்கில் வந்து ஈரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வெளியே வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, முள்ளங்கியில் யூஸ்வலாக நிறைய ஈரத்தன்மை உண்டு. ஆலு பராட்டாலாம் கஷ்டம் கிடையாது, பட் இது வந்து ஈரம் உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை வந்து அடுப்பில் போட்டு, அதாவது நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் இது ஈரமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அடுப்பில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடுங்க, ஈரம் போயிடும். அப்புறம் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பராட்டா பண்ணலாம். ஓகே, இப்போ அடிப்பக்கம் ஓரளவுக்கு குக் ஆனோன்னு ஃப்ளிப் பண்ணிடுங்க. ஸோ 2 பக்கமும் எண்ணெய் இல்லைன்னா கீ போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் 1 ஸ்பூன் எண்ணெயை வந்து மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ இதை ஃப்ளிப் பண்ணிடலாம். இந்த பக்கமும் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு, ஓரளவுக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் கோல்டனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலர் வரணும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா குக் ஆயாச்சு பாருங்கள். நம்மளோட மூலி பராட்டா, ரேடிஷ் பராட்டா ரெடி. ஸோ நம்மளோட சுட 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 சுடன்னு மூலி பராட்டா ரெடி. இதுக்கு கூட வந்து கொஞ்சம் பிக்கலும், ஒரு பவுலில் தயிரில் நீங்கள் வேணும்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இது ஒரு ஹோல்சம் பிரேக்ஃபாஸ்ட்.